Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் கறி தாங்க பார்க்க போறோம். அதாவது மீன் தலைக்கறி. இந்த மீன் தலைக்கறி வந்து நான் இன்னைக்கு கொழுவப்பாறை மீன் தலையில வந்து செய்றேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான தலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மல்டி மசாலா எப்படி செய்கிறோங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு அரை கப் தண்ணியில் எலுமிச்சை சைஸ் புளியை வந்து கரைச்சி அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீனுக்கு தலையை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளாடி இருக்கிற செவலத்தெல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும்ங்களா. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் போதும். இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவே ரின்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதில் தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ இந்த மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடும். ஸோ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்படி நல்லா கொதி வந்ததும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனோட தலையை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலட்டால் அந்த கறியை வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஊற்றிக்கோங்க.
அகெயின் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இதை மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து ஈவனாக எல்லா சைடும் வந்துட்டு நமக்கு நல்லா இதாகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வந்துட்டு மாற்றி போட்டுக்கோங்க ஈவனாக. அப்போ தான் மசாலா எல்லா சைட் ஆஃப் த மீன்லேயும் ஏறும். ஸோ அகெயின் மாற்றி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அகெயின் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மீன் தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மீன் தலைக்கறி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் இந்த மல்டி மசாலா எப்படி செய்யலாங்கிறது இருக்குது. இந்த ஒரு மசாலா போதும், நம்ம சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே, ஃபிஷ் எல்லாத்துக்குமே இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு என்ன ரெசிபி செய்தாலும் இந்த மசாலா போட்டு செஞ்சால் போதும். அதே மாதிரி சூப்பரான மீன் குழம்பு இருக்குது. அதாவது தேங்காய் இல்லாமல் எப்படி மீன் குழம்பு செய்யலாங்கிற ரெசிபியும் நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியும் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வறுத்தரைச்ச மீன் குழம்பும் நம்ம சேனலில் இருக்குது, வெலை மீன் குழம்பு. அந்த ரெசிபியை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் குழம்பு வந்து நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து ஒரு சிம்பிளான மீன் குழம்பு ப்ளஸ் வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஆயிலே இல்லாமல் எப்படி செய்யலாங்கிற மீன் குழம்பு ரெசிபி, அதுவும் சேனலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.